ஹாய் ஹலோ வெல்கம் டு கார்னிஸ் டிசைன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாப்பாக்கான 6th மந்த்து பேபி ஃபோட்டோ ஷூட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்ன தீம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தில் ஊஞ்சலில் பாப்பா இருக்கிற மாதிரி. இது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது பார்த்தேன். எல்லாருமே வந்து கிளாத் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி கிளாத்தும் இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறதுல தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதுக்காக இப்போ மரம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் மேலே வந்து ப்ரௌன் கலரு க்ரீப் பேப்பர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீப் பேப்பர் வந்து ப்ரௌன் கலரில் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், ப்ரௌன் கலரில் சார்ட் கிடச்சிது. ஒரு சார்ட் வந்து 25 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து நான் ஒரு 3 ஷீட் வாங்கிட்டு வந்து அதில் மரம் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பிரான்ச்சஸ்லாம் கிளையெல்லாமும் கட் பண்ணிட்டேன். ஒரு கிளை மட்டும் கொஞ்சம் பெருசாக, அதில் தான் ஊஞ்சல் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஒன்று மட்டும் பெருசாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சார்ட்லேயே வந்து 6 கட் பண்ணிவிட்டு, இந்த 6ல் வந்து இது 6 மந்த்து அப்படிங்கிறதுனால இந்த 6 தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப ஹைலைட் பண்ணி நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால இது வந்து ரெட் கலர் க்ரீப் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை பென்சிலில் பின்னாடி நான் காமிக்கிற மாதிரி அங்கே அழுத்தி பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபெவிகால் வச்சு அங்கே பேஸ்ட் பண்ணோம். இதே மாதிரி பக்கத்துலேயே ஒன்று வச்சுக்கிட்டே வரணும். அந்த மாதிரி நெருக்கமாக வச்சுட்டு வரும்போது ஒரு அழகான ஒரு 6 கிடச்சிரும். அதுதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, பொறுமையே இல்லைங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லி தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பாவாடை சட்டை மாதிரி பண்ணலாம், பட்டு பாவாடை சட்டை மாதிரி அப்படி சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறம் பட்டு பாவாடை சட்டையெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது இல்லாமல் பாவாடை சட்டை போடுற அளவுக்கு அவங்க இன்னும் வளரல. அப்படியே கழட்டிக்கிட்டு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ராக் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஃப்ராக்லேயுமே அந்த பட்டு பாவாடை மாதிரி கிடைக்குதான்னு சொல்லி நான் மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஜரிலாம் வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கடையில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மெட்டீரியல் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து காட்டன்லேயே லைட்டாக சரி ஒர்க் மாதிரி ஒரு லுக் மட்டும் கிடைக்கும். ஆனால் இது வந்து குத்தாது, அதனால் நான் இது வாங்கிட்டேன். இதுக்கு லைனிங் பார்த்திங்கன்னா நான் வாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த க்ரீன் கலர் மாதிரி இருந்துச்சு. அந்த கிளாத் வச்சே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பாப்பாவோட ஃப்ராக்கில் பாட்டம் போர்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு 10 கிட்ட தேவைப்பட்டுச்சு. அந்த 10ல் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த வயலட் கலர் பிங்க் கலர் சேர்ந்த மாதிரி அந்த கலர் வந்துட்டு நான் அந்த ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் ரெண்டுமே இந்த ப்ளூ வித் அந்த க்ரீன் வித் இந்த பிங்க் மாதிரி இருக்குது, இது 2 கலருமே ஆஃப் மீட்டர் வாங்கிக்கிட்டேன். எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பிங்க் கலர் எடுத்து நான் இதில் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து ஆட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 7 இன்ச்சஸ் தான் வந்துட்டு அந்த க்ரீன் வித் ப்ளூ, அந்த ஒரு பீகா க்ரீன் மாதிரி. இப்போ டோட்டலாக வந்து ஒரு 10 கிட்ட வரும். அது இல்லாமல் மேலே இருக்கிற ஒரு 1/2 இன்ச்சு. ஓகே, இதுதான் வந்துட்டு மெஷர்மெண்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ப்ளீட்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்துட்டு இது நல்லா ஃப்ளேராக கிடைக்கும். அது இல்லாமல் ரொம்பவும் புஸ்ஸுன்னு இருக்காமல் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இந்த மாதிரி ப்ளீட் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்டாகவே வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த ப்ளீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக நிற்கிது இந்த கிளாத்தில். இது வந்து காட்டனுங்கிறதுனால இது வந்து அழகாக நிற்கிது. லைனிங் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் லைனிங் வச்சுறது பெட்டர்னு சொல்லி தான் நான் லைனிங் வச்சேன். இப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் போதும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு, அதே மாதிரி 2 ஃப்ரண்ட் பேக் 2 சைட்லையுமே கட் பண்ணியாச்சு, தைச்சாச்சு. இப்போ இந்த லைனிங் வந்து ஓவரால் நான் ரேண்டமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமான ப்ளீட்ஸ் வச்சு தைச்சிக்கிறேன். இதே மாதிரி பாக்ஸ் ப்ளீட்லாம் பண்ணுறதுக்கோ பெரிய பெரிய ப்ளீட்லாம் பண்ணுறதுக்கோ வந்து பண்ண முடியாது லைனிங்கில். அப்படி பண்ணால் வந்து இன்னும் பெருசாக தெரியும், குழந்தைங்களுக்கு அது செட் ஆகாது. அதனால வந்து லைட்டாக ஃப்ளேர் இருந்தால் போதும் உள்ளார இருக்கிற கிளாத்துன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து தைச்சிட்டு, இப்போது மெயின் கிளாத்து லைனிங் 2த்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இதுதான் வந்து நான் ரொம்ப யோசித்து எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பார்த்திங்களா, இதுதான் வந்து எனக்கு ஒரு ஐடியா அதுக்கப்புறம் ஃபைனலாக கிடச்சிது. இப்போ மேலே இருக்கிற அது பார்த்திங்கன்னா 2.5, அதுக்கப்புறம் 5.5. இது உங்களுக்கு நான் தைச்சி காமிக்கும் போது தான் தெரியும். இப்போ உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இதுவுமே வந்து டோட்டலாக ஒரு 11.5 அந்த மாதிரி இருக்கணும். அதிலே 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா
ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் வெஸ்டர்ன் வியர் மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா கிளாத் எல்லாம் இந்த பஃப் ஹேண்ட்ஸ்லாம் வைக்க முடியாது சின்ன குழந்தைங்கிறதுனால. வைக்கலாம், வச்சாலும் க்யூட்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணால், இப்போ ஸ்லீவ்லாம் பெருசாக இல்லாத மாதிரியே நம்ம தைக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. அதனால நான் வந்துட்டு இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணேன். இந்த டிசைன் சூஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை தைச்சி முடிக்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா இவங்க சின்ன குழந்தைங்கன்றதுனால நெக்கு வித் எவ்வளோ வைக்கலாம், ஷோல்டர் வித் எவ்வளோ வைக்கலாம், டீப் எவ்வளோ வைக்கலாம், இது எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தால் கூட ஒரு மாதிரி நம்ம பிளான் மாற்றுறோம் தைக்கிறதுக்கு அப்படின்னும் போது அதை எப்படி தைக்கிறதுன்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி தான் வந்து இதெல்லாம் வந்து தைச்சேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ குட்டி பசங்களுக்கு நான் தைச்சது இல்லை. அதுவும் ஒரு காரணம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இது எப்படி தைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டோட்டலாக இந்த 6 மந்த்ஸ் ஃபோட்டோஷூட்டுக்கான அந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணி, அந்த மரம், அந்த இலையெல்லாம் பண்ணி, இந்த ட்ரெஸ்ஸு இது எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு 2 நாள் ஆச்சு. டோட்டலாக எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்து ஒன்றுமே நானே தான் ரெடி பண்ணணும். வேறு யாரும் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இங்கே யாரும் ஆளும் இல்லை. அதே மாதிரி நம்ம மட்டும் தான் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து திருவண்ணாமலையில் தீபம் சீசனுங்கிறதுனால ஒரு நாளும் தேரெல்லாம் இருக்குது. வெள்ளித்தேர், மரத்தேர் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால வீட்லேயும் யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. அதனால் இது எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நானே வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 2 டேஸ் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மரம் வந்து செட் பண்ணுறது டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நேச்சுரலான மரத்தோட லீஃப்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட இது பண்ணலாம்ல அப்படி சொல்லி கேட்டாங்க வீட்டில். எனக்கு அதுவும் தோணுச்சு. ஆனால் நேச்சுரலான ட்ரீன்னு பார்த்தா இந்த மாங்காய் மரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்துலேருந்து அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேன். நம்மளாம் உட்காந்து பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கு குழந்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, கோஆப்ரேட் பண்ணுவாங்களே நமக்கு தெரியாது. அதனால் இப்போது நமக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்போ எஃபர்ட் எடுத்து பண்ணிடலாம். அப்புறம் ஒரு வேளை நம்மளால் எஃபர்ட் எடுக்க முடியாத டைம் அப்படின்னா நம்ம அப்போ சிம்பிளாக வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். ஈஸியாக பண்ணுற ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இன்னும் 6 மந்த் இருக்குது, அதில் அப்போ பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்மளால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஃப் பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் பண்ணுவோம், இப்போதைக்கு எல்லாம் வெட்டியாக தானே இருக்கோம், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் தான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன்ல, இதுதான் வந்துட்டு இந்த பிங்க் கலர் இந்த கிளாத்து தான் வந்து ஸ்லீவ் போர்ஷன் மாதிரி இங்கே ஷோல்டர் கிட்ட அதுதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு இது எந்த அளவுக்கு மெஷர் பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடில் ஹூக் வைக்கலாமா, ப்ரெஸ் பட்டன் வைக்கலாமா அப்படியெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு ப்ரெஸ் பட்டன் வந்து என்கிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஹூக்ஸ் வச்சோம் அப்படின்னா பாப்பா படுக்கும்போது வந்து அவங்களுக்கு பின்னாடி உறுத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஜிப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஜிப்பு என்கிட்ட இல்லை, வாங்கலை. இந்த கலருக்கு நான் வாங்கலை. அதெல்லாம் அந்த நேரத்தில் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது என்கிட்ட இருந்தது ஆல்ரெடி. நான் ஃபீடிங் ட்ரெஸ்ஸு வாங்கினேன் இந்த கலர் வந்துட்டு. இது வந்து ஓரளவுக்கு மேட்சே இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம இன்விசிபிள் தானே ட்ரை பண்ணுறோம், அதனால் ஓகே தான் அப்படி சொல்லிவிட்டு நான் இதே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவும் பிளாக்கு ஒயிட் அப்படின்னா தான், ஒயிட் கூட ஓகே, பிளாக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே பிரச்சனை. இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானே மனசு தேத்திட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஜிப் வந்து வச்சாச்சு. இது வந்து இன்விசிபிள் ஜிப் மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜிப்போட கலர் தெரியாது. நம்ம பிடிச்சி இங்கே இழுக்கிறோம்ல, அந்த ஒரு இடம் மட்டும்தான் தெரியும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தெரியும் பாருங்கள். இப்போ மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி உள்ளார அந்த கிளாத்துக்கு உள்ளார வச்சு தைச்சிருவோம். அதனால் அதுவுமே வந்து நமக்கு உடம்புல வந்து குத்தாது, உறுத்தாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அந்த மாதிரி தான் வந்து தைக்கணும். பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ், இந்த ஜிப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போது இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ புரியும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் நான் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கிளாத் வைப்பேன். ஏன்னா நம்ம போட்டு பார்த்துட்டு பாப்பா இப்போ என் கூட தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நான் போட்டு பார்த்துட்டு இது ஓகேவா இல்லை பிடிக்கணுமா லூஸ் பண்ணணுமா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனலாக கொஞ்சம் சைடில் எல்லாம் கட் பண்ணுவேன். அதனால நான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால உங்களுக்கு பார்க்க மேபி அது பெருசாக தெரியலாம். இப்போ வந்துட்டு கீழே உள்ள போர்ஷனும் மேலே இது ரெண்டுத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் பண்ணி தான் வந்து அட்டாச் பண்ணணும்.
அதுக்கு நம்ம சென்டர் மார்க் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போயிடும். அதனால் வந்து சென்டர் மார்க் பண்ணி அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே ஒரு 2 கிளாத், மேலே உள்ள ஒரு 2 கிளாத் எல்லாம் சேர்க்கும் போது அந்த இடத்துல வந்து மொத்தம் 4 கிளாத் இருக்கும். அதனால நம்ம அது வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் ஃபைனலாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஓவர்லாக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ அதே மாதிரி பேக் சைட்லேயுமே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் பிளான் பண்ணது என்னென்னா, இந்த பீகாக் க்ரீன் கலரில் தான் வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேன். ஆனால் நம்ம கடைக்குன்னு சொல்லி போயிட்டு ஒன்று கேட்கும் போது இது இல்லை, அது இல்லை, அந்த கலர் இல்லை, இந்த கலர் இல்லைன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அந்த டைமில் எனக்கு ஓகே இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம வேறு ஒரு கலர் பிளான் பண்ணி வாங்கிட்டு வரும்போது அது நம்ம பிளான் பண்ணதே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட் தான் வரும். ஆனால் அதுவும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு முறையும் அப்படி தான் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சைட் ஜாயின் பண்ணிப்பேன். சைட் ஜாயின் பண்ணும்போது லைனிங் கிளாத்து தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் வந்து ஜாயின் பண்ணணும். எப்பயுமே ஃப்ராக் அந்த மாதிரிலாம் தைக்கிறோன்னா அப்படி தான் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஃப்ளேராக இருக்கும். இல்லாட்டி லைனிங் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேர் வைக்க மாட்டோம். நம்ம மெயின் கிளாத் எந்த அளவுக்கு வந்து அகலமாக வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா? அதனால் அது தனியாக இது தனியாக இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் நான் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச் மட்டும்தான் பண்ணிவிட்டு அந்த 2த்தையும் ஜாயின் பண்ணுறோம்ல வேஸ்ட் இடம் அந்த ஹிப்பு கிட்ட அங்கே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அது வந்து கிளியரான ஒரு ஷேப்க்கு வரும். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஃப்ளேரில் இருக்குது. இப்போ பாப்பா சென்டரில் உட்காந்தாங்கன்னா அது அழகாக சுற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேட்சாக வந்து ஹெட் பேண்டு போடலாம். இப்போது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஆக்சசரிஸும் போட முடியாது. போடுற ஒரே விஷயம் இந்த மண்டைக்கு ஒரு கிளிப்பு இல்லாட்டி ஒரு ஹெட் பேண்டு தான். கிளிப்பு போடுறதுக்கு என்னோடய பாப்பாவுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முடி கம்மியாக தான் இருக்கும். அதனால வந்துட்டு நான் ஹெட் பேண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால இந்த ஹெட் பேண்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு முறையும் இந்த போ டைப்லேயே பண்ணுற மாதிரி இருக்குது. சரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு இது நான் ஆல்ரெடி ஒரு பாப்பாவுக்கு நான் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்கே வேணாம், ஆல்ரெடி பண்ணதே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா என்கிட்ட 1.5 இன்ச்சஸ் அவ்வளோ லென்த்துக்கு தான் இருக்குது, அளவுக்கு தான் இருக்குது. சரி எனக்கு அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்படி கட் பண்ணால் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வரதான் செய்யும். ஆனால் நம்ம தைச்சி முடிச்சுட்டு அது வராது அப்படி சொல்லிவிட்டு நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எலாஸ்டிக்கை கட் பண்ணி தைச்சிட்ருக்கேன். இப்போ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ்க்கு எடுத்தாச்சு. 3 இன்ச்சஸ்க்கு எடுத்துகிட்டு அதை நம்ம தைச்சி உல்ட்டா பக்கமாக தைச்சிட்டு அதை நம்ம திருப்பிக்கணும். ராங் சைடு தைச்சிட்டு ரைட் சைடு மாற்றிட்டு அதுக்கப்புறமா அது எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை வந்து வச்சுட்டு தைக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ சைஸ் எடுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தலை எவ்வளோ நம்ம எங்கே பேண்ட் போடுவோம் எவ்வளோ சைஸ் இருக்கோ அது எக்ஸாக்ட் சைஸ் வந்து நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கணும். அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். இப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக்கை இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணி தலையில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 4 to 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுத்துக்கிட்டால் ஓகேவாக இருக்கும். இதை நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு போகும், அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். தைக்கும் போது அந்த தையல் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி இல்லாமல் சென்டரில் வச்சிட்டோம் அப்படின்னா அது தெரியாது, அந்த அளவுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அந்த தையலை வந்து சென்டராக விட்டுறணும். இப்போ நான் 2த்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பேண்டு முடிஞ்சிச்சு. இந்த சென்டரில் இது நம்ம பண்ணுறோம். இந்த கேப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாட்டர் கேனோட கேப்பு இது வந்து வச்சு நான் வந்து இந்த கேப்புக்கு உள்ளார கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அங்கே வந்து அந்த கிளாத் எல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு அதை நான் கவர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் கிளாத் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக்கில் நம்ம எதோ ஆர்டர் பண்ணால் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணால் ஒரு பாக்ஸ் வரும்ல, அதில் பிளாஸ்டிக் இருக்கும்ல, அதுதான் வந்து அந்த வாட்டர் கேன் சைஸை விட 1/2 இன்ச்சு சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு லைட்டாக அப்பப்போ கம்மும் போட்டுக்கிட்டு தைச்சி முடிச்சிட்டேன். இது வந்து நம்ம தண்ணியில் பெருசாக போடவும் மாட்டோம், எப்போயாவது ஒரு டைம் தானே யூஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் கம்மெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அந்த மணியெல்லாம் நான் பீட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து அந்த இடத்துல வேறு ஏதாவது கட்டுற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கிளாத்லலாம் வந்து அவ்வளோ தின்னான கிளாத் எடுத்து நம்ம கட்ட முடியாது. இப்போது இதுதான் வந்து ஓவரால் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி அதை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். நான் உங்களுக்கு கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து செலிப்ரேஷன் சொன்னால சிம்பிள் செலிப்ரேஷன், அதுக்காக நான் இது பண்ணியிருந்தேன். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த கிளிட்டர் பேப்பர் வந்து வாங்கிட்டு அதை நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வச்சு கட் பண்ணியாச்சு.
6th மந்த்து பர்த்டே அப்படி எழுதலான்னு சொல்லி தான் பார்த்தேன். அந்த பர்த்டே எழுதுறதுக்கு முடியல. அதனால ஒரு கேக் மாதிரி பண்ணிவிட்டு நான் அதை வந்து எல்லோ கலர் கிளிட்டர் பேப்பரில் எழுதி ஒட்டிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப் பேப்பர், ரெட் கலர் க்ரீப் பேப்பரில் நான் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரீ பண்ணோம்ல, அதில் வந்து ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதை நான் பண்ணிட்டேன். டோட்டலாக இதுதான் நான் இந்த ட்ரீ இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்கிற அந்த ஊஞ்சலில் இருக்கிற அந்த ரெட் கலரில் தெரியுது இல்லையா, அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். அது நான் முன்னாடி வீட்டில் இருந்துச்சு, அதுக்கு அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு அந்த ரெட் கலர் மார்க்கில் இருக்கிற பூ எல்லாமே. ஊஞ்சல் அப்படின்னா மரம் அப்படி தானே இருக்கும். அதனால் நான் வந்து சப்பாத்தி கட்டையை எடுத்து உருட்டுற அந்த கட்டையை எடுத்து அது மேலே லைட்டாக அந்த கொடி மாதிரி சுற்றி அதில் உட்கார வைக்கலாம், சைடில் தெரியும் போது அது நல்லா தெரியும் அப்படி சொல்லி யோசித்தேன். இந்த 6 பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் வந்து வச்சிடலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்கும்போது. இந்த சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் பாப்பா உட்காந்த அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மறைச்சிருச்சு. அது அங்கே தேவையே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன லீஃப்லாம் கட் பண்ணி அது அதுலேருந்து மரத்துலேருந்து உதிர்ற மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணியிருந்தேன். இப்படி தான் இருக்கும் இந்த ஓவரால் இந்த லுக்கு. நான் நினச்சதை விடவே நல்லா வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். பேக் சைடில் மட்டும் நான் வந்து லைட் ப்ளூ கலரில் ஒரு கிளாத்து யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் அது என்னால் பண்ண முடியல. பாப்பா வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு சரியாக இருந்துச்சு. 2 நாள் நான் கஷ்டப்பட்டது கூட எனக்கு பெருசாக தெரியல. இதுலேருந்து அந்த கொடியை காப்பாற்றி இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு ஏதாவது கையில் கொடுத்து எடுக்கலான்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓரளவுக்கு எடுத்து முடிச்சிட்டோம். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா பெருசாக கேக்லாம் நான் எதுவும் வாங்கலை. எனக்கு அது என்னமோ தெரியல, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே கேக்குன்னு இறங்கிட்டாங்களே. ஸோ நம்ம வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு கேசரி பண்ணி ஒரு தட்டில் போட்டு தட்டிலேயே தான் சும்மா வெட்டி சாப்பிட்டுட்ருப்போம். நம்ம அதையே வந்துட்டு இப்போ கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுட் கலர்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து கேசரி பண்ணிட்டேன். அந்த கேசரியை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி கடையிலலாம் இப்போது பாக்ஸில் கொடுக்குறாங்கல்ல, அந்த பாக்ஸோடு இருந்துச்சு. அந்த பாக்ஸில் அந்த கேசரி போட்டு அதை நம்ம ஆற வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துருச்சு, கேக் ஷேப்பில் வந்துருச்சு. அதுக்கு மேலே டார்க் சாக்லேட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அந்த டார்க் சாக்லேட் தான் இப்போ நான் கட் பண்ணி மெல்ட் பண்ணுறேன். மெல்ட் பண்ணும்போது கொஞ்சமாக பால் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டார்க் சாக்லேட்டை வந்து போட்டுட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். இது இவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா அந்த தட்டில் நான் வச்சுட்டு அது கொட்டும்போது அந்த அனல்லையே வந்து அந்த தட்டில் இருக்கிற சாக்லேட்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் இதை தான் வந்துட்டு அந்த கேசரி மேலே ஊற்றிட்டுருக்கிறேன். இந்த கேசரி வந்து கேக் ஷேப்பில் உங்களுக்கு அவ்வளோ தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டும்போது தெரியும், பின்னாடி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் ஃபுல்லாக இதுக்கு மேலே ஊற்றிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சைடில் எழுதுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பாதாமே கட் பண்ணி மைனிகான்ற நேம் எழுதிட்டேன். 6 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயிட் சாக்லேட் சிப்ஸில் எழுதிட்டேன். நான் ரெடி பண்ண செலிப்ரேஷன் பேக்ரவுண்ட் இது தான். இதில் இருக்கிற எல்லாமே வந்து நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 6 மந்த் பர்த்டே, அதுக்கப்புறம் அங்கே விசிறி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பின்னாடி வச்சது எல்லாமே வந்து நானே ரெடி பண்ணது தான், பேப்பர்ஸ்லாம் வாங்கி. என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தேங்க்யூ.